வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ். இது பாவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். இன்று நாம் பார்க்க போவது 2024-25 குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சியினால் எந்தெந்த ராசிக்கு நன்மை பயக்கும், எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை பார்க்கிறார், அதனால் ஏற்பட போகும் நன்மை என்ன என்பதை பார்க்க போகிறோம். நிகழும் குரோதி வருடம் 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 1 மணி அளவில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலனை கொடுக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். முதலில் மேஷ ராசிக்கு. மேஷ ராசிக்கு இதுவரை ராசியிலே இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். அந்த 2ஆம் இடத்துக்கு செல்லும் குரு பகவான் அங்கிருந்து மேஷ ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சாபனத்தையும், 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தையும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இந்த பெயர்ச்சியினாலும் குருவின் பார்வையினாலும் செல்வ நிலை சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மனக்கிளேசம் ஏற்படும். தொழிலில் சிறிது சிரமத்துடன் கூடிய தற்காலிக சுணக்கம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த பெயர்ச்சியினால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 50% நன்மை உண்டு. எனவே இந்த மேஷ ராசிக்காரர்கள் குரு பெயர்ச்சியில் அன்று குரு பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு குரு இதுவரை 12ஆம் ஸ்தானத்திலிருந்து வீண் விரயங்களை கொடுத்து கொண்டிருந்த குரு இப்பொழுது சென்ம ராசிக்கே வந்து அங்கிருந்து 5, 7, 9 ஆகிய 3 நல்ல இடங்களை பார்க்கிறார். இந்த இடங்களை அற்புதமான பார்வையாக இருக்கும். இதனால் மனதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மனதில் காதல் அரும்பும், காதல் மலரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். பணியிடத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் அந்தஸ்து, உயர் பதவி போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. தொழில் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்காது. ஆனால் இருப்பினும் ஜென்மகுரு சிறைவாசம் என்ற ஒரு பழமொழி உள்ளது. எனவே அந்த விஷயத்தில் ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் நடக்க வேண்டும். இந்த குரு பெயர்ச்சி ஜென்ம ராசிக்கு வருவதனால் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மை 80% தொடுகிறது. இவர்களுக்கு பரிகாரம் தேவையில்லை. அடுத்ததாக மிதுன ராசி. இதுவரை மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்த குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு வருகிறார். விரயஸ்தானத்திலிருந்து வரும் குரு அங்கிருந்து மிதுன ராசிக்கு 4ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் போன்ற இடங்களை பார்வையிடுகிறார். இதனால் 12ஆம் இடத்திற்கு வரும் குருவால் வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டு மூலம் தொடர்புகள் கிடைக்கும், லாபம் கிட்டும். வெளிநாடு சென்று உயர்கல்வி படிக்க வாய்ப்பு உண்டு. லேசான மனக்கிளேசம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக கடகராசி. மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் பெரும் நன்மை 40% மட்டுமே. அதனால் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவது மிக நன்றாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி. கடகராசிக்கு 10இல் இருந்த குரு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு வருகிறார். கடகராசிக்கு 11ஆம் இடத்திற்கு வரும் குரு அந்த இடத்திலிருந்து கடகராசிக்கு 3ஆம் இடமான சகோதரஸ்தானத்தையும், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும், 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தையும், கலத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அந்த பார்வையினால்
வேலை மற்றும் தொழில் இவற்றில் லாபங்களும் ஆதாயங்களும் கிட்டும். வாழ்வியல் மகிழ்ச்சியும் வளமும் இருக்கும். லட்சியங்கள் மற்றும் சாதனைகள் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டாகும். இந்த பயிற்சியினால் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் நன்மை 70% தொடுகிறது. இவர்களுக்கு வழிபாடு தேவையில்லை. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த குரு ஜீவனஸ்தானமான 10ஆம் இடத்திற்கு இப்பொழுது இடப்பெயர்ச்சி வருகிறார். 10ஆம் இடத்திற்கு வரும் குரு அங்கிருந்து 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். அவ்வாறு இடம்பெயரும் குருவினால் தொழிலில் பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் லாபங்களும் ஆதாயங்களும் கிட்டும். 2ஆம் இடத்தை குரு பார்வையிடுவதால் லாபங்களும் ஆதாயங்களும் செல்வ வரவும் இருக்கும். 4ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. ஆனால் 6ஆம் இடத்தை பார்வையிடுவதால் உடல் உபாதைகளும் கடன் வாங்கினால் அதனால் சில பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே கடன் வாங்குவதில் கவனம் தேவை. இந்த பயிற்சியினால் சிம்மராசி பெறும் நன்மை 50%. இவர்களுக்கு குருபெயர்ச்சி என்று ஒரு பரிகார வழிபாடு தேவை. அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு இதுவரை 8இல் இருந்த குரு பாக்கியஸ்தானமான 9க்கு வருகிறார். பாக்கியஸ்தானத்திற்கு வரும் குரு கன்னி ராசிக்கு 1ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் ஆகிய இடங்களில் பார்வையிடுகிறார். இந்த இடப்பெயர்ச்சியினாலும் குருவின் பார்வையினாலும் வெளிநாடுகள் நகரத்திற்கு செல்ல வாய்ப்பு கிட்டும். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி அடையும் அதிர்ஷ்ட காற்று உள்ளது. பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறுவீர்கள். பொதுவாக இந்த குரு பயிற்சியின் அதிக பலனை பெறும் ராசி எதுவென்றால் கன்னி ராசியாக இருக்கிறது. எனவே இந்த ராசிக்காரர்களுக்கு வழிபாடு தேவையில்லை. அடுத்ததாக துலாம் ராசி பார்க்கிறோம். துலாம் ராசி இதுவரை ராசிக்கு 7இல் அமர்ந்த களத்திரஸ்தான குரு இப்போது அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு வரும் குரு அங்கிருந்து துலாம் ராசிக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் போன்றவற்றை பார்வையிடுகிறார். இதனால் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் பணவரவில் குறை இருக்காது. 4ஆம் இடத்தில் பார்வையிட்டால் நீங்கள் விரும்பிய வண்டி வாகனங்கள் வாங்க முடியும். இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்வையிடும் குரு சுப விரய செலவுகள் அல்லது விரய செலவுகள் ஏற்படுத்தக்கூடும். எனவே செலவு விஷயத்தில், பண விரய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த பயிற்சினால் துலாம் ராசி பெறப்போகும் நன்மை 50%. இருந்தாலும் இந்த ராசிக்காரர்கள் குரு பயிற்சி என்று வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் காணப்போவது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு இதுவரை 6இல் இருந்த குரு, ருணரோக ஸ்தானத்தில் இருந்த குரு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த மாதிரியான களத்திர ஸ்தானத்திற்கு வரும் குரு அங்கிருந்து விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமான கன்னி ராசியும், விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடமான மகர ராசியையும் பார்வையிடுகிறார். அவ்வாறு பார்வையிடுவதாலும் குரு பயிற்சினாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய இதுவரை நிறைவேறாமல் இருந்து கொண்டிருந்த விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு உள்ளது. அவர் எடுத்த இலக்குகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. திருமணமாகாமல் இருந்த திருமண வயதுக்காரர்கள் திருமணம் நிச்சயமாகும். வாழ்க்கை அன்புடனும் அமைதியுடனும் நடத்துவார்கள். வாழ்க்கை துணை மூலம் பொருளாதார உதவி கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இந்த பயிற்சியின் மூலம் விருச்சிக ராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மை 70%.
இவர்களுக்கு வழிபாடு தேவையில்லை. இந்த ராசிக்காரர்கள் வழிபாடு தேவையில்லை. அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் என்ன பலன் என்பதை பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு இதுவரை 5ல் இருந்த குரு, பாகிஸ்தானத்தில் இருந்த குரு இப்பொழுது ருணரோக ஸ்தானத்திற்கு போய் செல்கிறார். அங்கு 6ஆம் இடத்திற்கு செல்லும் குரு அங்கிருந்து 10ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்படி பார்வையிடும் குருவினால் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் சில சிரமங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சுப விரயங்கள் ஏற்பட்டாலும் கடன் வாங்கும் பொழுது நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அது அடுத்ததாக குரு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 2ஆம் இடத்தை பார்வையிடுவதனால் செல்வம் ஓரளவுக்கு வரும். சுப விரயங்களுக்காக ஏற்படும் கடன்களை அடைக்க வழி இருக்கும். இந்த பெயர்ச்சினால் தனுசு ராசி பெறப்போகும் நன்மை என்பது 50% என்ற அளவிலேயே உள்ளது. எனவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் செய்தால் நன்றாக இருக்கும். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசி இதுவரை மகர ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்த குரு மகர ராசிக்கு 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கு சென்று பாக்கியஸ்தானமான 9ஐயும் லாபஸ்தானமான 11ஐயும் ராசியான மகர ராசியையும் பார்வையிடுகிறார். அவ்வாறு பெயர்ந்து 5ஆம் இடத்துக்கு போய் 9, 11, 1 போன்ற இடங்களை பார்வையிடுவதனால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் அளிப்பார். படைப்பு தொழில் மற்றும் பொழுதுபோக்கு துறையில் வெற்றி கிடைக்கும். விளையாட்டுத் துறையை சார்ந்தவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் வெற்றி கிடைக்கும். ஆசிரியர், தொழில், வியாபாரம் மற்றும் வணிகத்துறை, விளம்பரத்துறையில் சிறப்பாக செயல்பட வாய்ப்பு உள்ளது. இந்த குரு பெயர்ச்சினால் மகர ராசிக்காரர்கள் 90% நன்மையை பெறுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வழிபாடு தேவை என்றால் குரு பெயர்ச்சி சிறப்பாக இருப்பதால் வழிபாடு தேவையில்லை. அடுத்ததாக நாம் பார்க்க போவது கும்பராசி. கும்பராசி இதுவரை 3ல் இருந்த குரு இப்பொழுது சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். சுக குருவாக பெயர்ச்சியாகிறார். அங்கு சென்று 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். சுகஸ்தானத்தில் குரு இருப்பதால் உங்களுடைய விருப்பங்களான வண்டி வாகனங்கள் வாங்குவதில் ஒரு லாபகரமான நிலைமை ஏற்படும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்திற்கு செல்வதால் எதிர்பாராத செலவுகள் அல்லது உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் சிறு கஷ்டங்கள் இருந்தாலும் பண கஷ்டம் வர வாய்ப்பு இல்லை. அங்கிருந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சுப விரயங்கள் என்பது 4ஆம் இடத்தில் இருக்கும் குரு வண்டி வாகனங்களை வாங்கும் ஆசையை தூண்டுவதால் ஏற்படுவதாக இருக்கும். அல்லது இடம் வாங்கும் முறையில் செல்வ இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. செல்வ இழப்பு என்று சொல்ல முடியாது, விரயம், சுப விரயம் என்று சொல்லலாம். இந்த பெயர்ச்சியினால் கும்பராசி பெறும் நன்மை 40% மட்டுமே. எனவே இவர்கள் குரு பெயர்ச்சி என்று ஒரு பரிகார பூஜை செய்வது நல்லது. அடுத்ததாக மீன ராசியை பார்க்கிறோம். மீன ராசி இதுவரை மீன ராசிக்கு 2ல் இருந்த குரு இப்பொழுது 3ஆம் ராசிக்கான முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். அங்கு சென்று 7ஆம் இடம், 9ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். அந்த 3ஆம் இடத்திற்கு செல்லும் குருவால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் மனோதைரியம் பெறுவார்கள். அங்கிருந்து 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்பு உள்ளது. அதே நேரத்தில் கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்பு உள்ளது. வாழ்க்கையில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் லௌகீக இன்பங்களை பெற்றுத்தர வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். நிலம், வீடுகளில் முதலீடு இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது.
இந்த பயிற்சியால் மீன ராசியை பெறப்போகும் லாபம் 70%. இவர்களுக்கு வழிபாடு தேவை என்றால் இல்லை. இதுவரை நாம் குரு பெயர்ச்சி 2024-25 கிடைக்கப் போகும் நன்மை தீமைகளை பற்றி பார்த்தோம். வாழ்க வளமுடன். வணக்கம்.